இஸ்லாத்தை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக சில முஸ்லிம்கள் ஏன் தீவிர வன்முறையில் இறங்குகிறார்கள் என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். உதாரணமாக நவம்பர் 2, 2002 அன்று தியோ வான் கோ இஸ்லாத்தின் இறுக்கங்களால் சிக்கிக்கொண்ட முஸ்லிம் பெண்களை சித்தரிக்கும் அவரது திரைப்படமான சப்மிஷன் காரணமாக கொலை செய்யப்பட்டார். அதேபோல் ஜனவரி 7, 2015 அன்று நபிகள் நாயகம் பற்றி சித்திரங்களை உருவாக்கியதற்காக சார்லி ஹெப்டோவின் கார்ட்டூனிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வன்முறையை நோக்கிய இந்த போக்கை நபிகள் நாயகமே முன்வைத்த உதாரணங்களிலிருந்து, குறிப்பாக அவரை விமர்சித்தவர்களிடம், குறிப்பாக கவிதை போன்ற கலைகள் மூலம் விமர்சனம் வெளிப்படுத்தப்பட்ட போது காணலாம். 7ஆம் நூற்றாண்டு அரேபியாவில் கவிதை ஒரு சக்தி வாய்ந்த தகவல் தொடர்பு வழிமுறையாக மிகவும் கருதப்பட்டது. முக்கியமான செய்திகளை தெரிவிப்பதற்கான முக்கிய கருவி. முகமது நபி கைரபி 6 மதீனாவுக்குச் செல்வதற்கு முன்பு மக்காவில் வாழ்ந்தார். அங்கு அவர் இறக்கும் வரை அடுத்த 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். போர் புரிய 614 நபிகள் நாயகம் பாதரில் மக்காவிலிருந்து குறைஷி வணிகர்களை வெற்றிகரமாக கொள்ளையடித்தார். அவரும் அவரது 120 முஸ்லிம் கொள்ளையர்களும் 1000 குறைஷிகளை தோற்கடித்தனர். முஸ்லிம்கள் இந்த வெற்றியை மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கருதினர். இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு அற்புதமான உதவி என்று அவர்கள் நம்பினர். பத்ரீதர்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தினால் அதிக செல்வாக்கு கிடைத்தது. தன்னை விமர்சித்து கவிதை எழுதிய எதிரிகள் சிலரை ஒழித்துக் கட்ட முடியும் என்ற நம்பிக்கையை இது அவருக்கு அளித்தது. முதல் பலி அல் நாதிர் பின் அல் ஹாரித். முகமது நபி மக்காவில் வாழ்ந்த காலத்தில் குரானை மேற்கோள் காட்டி அல்லாஹ்வின் தண்டனையை பற்றி எச்சரித்து மக்காவாசிகளை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். நபியை கேலி செய்கிறார்கள். மூசாவே, நீங்கள் எல்லோரும் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் உண்மையில் நினைக்கிறேன். அப்போது அல் நாதிர் பின் அல் ஹாரித் ரலி அவர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து பாரசீக மன்னர்களை பற்றியும் வீரர்களை பற்றியும் பேசுவார்கள். கடவுளின் மீது ஆணையாக முகமது என்னை விட சிறந்த கதையை சொல்ல முடியாது. அவரது பேச்சு என்னைப் போலவே அவர் நகலெடுத்த பழைய கட்டுக்கதைகளை பற்றியது. அல் நாடேர் அரேபியர்களை பற்றிய பண்டைய புராண கதைகள் மற்றும் தெளிவற்ற வரலாறுகளையும், அத்துடன் நோவா, ஆபிரகாம், மோசஸ் மற்றும் இயேசு போன்ற நபர்களை பற்றிய விவிலிய கதைகளையும் குறிப்பிடுகிறார். இது நபிகள் நாயகம் தனது சொந்த சிதைந்த பதிப்புகளில் பகிர்ந்து கொண்டார். மற்ற நாட்களில் நபிகள் நாயகம் அவர்கள் முகமதுவை மௌனிக்கச் செய்யும் வரை அல் நாதிர் குறிப்பிடுவார். பிரசங்கத்தில் குறுக்கிடு, உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு ஏன் கொஞ்சம் நாகரிகம்? உங்கள் கதைகள் எப்போதும் கேவலமான கழுசடை. நீங்கள் ஒரு மோசடியாளராக இருக்கும்போது நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று மக்களை தவறாக நம்ப வைக்கிறீர்கள். மாதம் அல் நாதரின் துன்புறுத்தலுக்கு பதிலளிக்கும் விதமாக முஹம்மதுவின் உறவினரான இப்னு அப்பாஸின் கணக்கின்படி மக்காவில் உள்ள மற்றவர்களை பற்றி அல்லாஹ் முஹம்மதுவுக்கு வஹியை இறக்கினான். அதே தீர்க்கதரிசி வானங்களிலும் பூமியிலும் உள்ள இரகசியங்களை அறிந்தவன் எவனோ அவனே அதை இறக்கி வைத்தான். அவன் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் மீது நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் பூர்வமான கட்டுக்கதைகளை முழக்கமாகச் சொல்கிறார்கள். அப்படியல்ல, அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகள் அவர்களுடைய இதயங்களுக்கு கரை படிந்து விட்டது. நிச்சயமாக அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் முத்திரையிடப்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் நரகத்தில் எரிக்கப்படுவார்கள். எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இதுதான் என்று பின்னர் அவர்களுக்குச் சொல்லப்படும். முகம்மது நபி சூரா அல் முதஃபீன் என்று கூறி தன்னை விமர்சிப்பவர்களை அச்சுறுத்தினார். அவர்களுக்கு கொடூரம் எதிர்காலம் கேலி செய்பவருக்கு காத்திருக்கு. நபிகள் நாயகம் அசல் அவர்களின் பழிவாங்கல் வெகு சீக்கிரத்தில் வரவில்லை. 1023 பாதர் தாக்குதலில் நபிகள் நாயகம் தாக்கிய தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க வடக்கு நோக்கி சவாரி செய்யும் மக்கா இராணுவத்தில் சேர அல் நாதரின் துரதிர்ஷ்டம். கதை சொல்லும் பல தெய்வ வழிபாட்டாளர் பிடிபட்டார். நபிகள் நாயகம் அவர்கள் அலியை சிரச்சேதம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். முகமது நபியை விமர்சித்து கவிதைகள் எழுதியதற்காகவும் கதைகள் கூறியதற்காகவும் வெட்டி கொல்லப்பட்ட மற்றும் அவர்களின் குலங்களால் பிணை எடுக்க அனுமதிக்கப்படாத 2 கைதிகளில் அல் நாதரும் ஒருவர். 2வது பலியான அக்பர் இப்னு அபு முய்த். இதே போன்ற ஒரு கதையை அல் நாதிர் ஊக்பா பற்றி சொல்லலாம். அவரும் முகம்மதுவை சித்திரமாய் கேலி, ஆனால் மக்காவில் அவரை பற்றி இழிவான வசனங்களை முகத்தில் புன்னகை தவழ நளினமாக நின்றார். அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல ஓடின. இதயங்களுக்கு ஒரு இன்னிசை, பார்வையற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி. சொர்க்கத்தின் வாசல்கள், நட்சத்திரங்கள், சைரஸ் மற்றும் கிரகத்தின் தலைவிதி தனக்கு தெரியும் என்று அவர் கூறினார்.
கம்பீரமான அசைவுகளுடனும் ஆழமான குரலுடனும் அவர் சுற்றியிருந்த கூட்டத்தின் மீது தனது மந்திரத்தை செலுத்தினார். அவரும் பாதர் கொள்ளையின் போது பிடிபட்டார். நபிகள் நாயகம் அவரை தூக்கிலிட உத்தரவிட்டார். ஏய், நீ மற்ற கைதிகளை வாழ விட்டாய். மற்ற கைதிகளை விட என்னை ஏன் கடுமையாக நடத்துகிறாய்? நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் கொண்டீர்கள். என் குழந்தைங்களை பத்தி என்ன? யாரு அவங்கள பாத்துக்குவாங்க? நரக நெருப்புதான். மூன்றாவது கொலை ஒற்றை கண்ணாட்டு மேய்ப்பன். சில முஸ்லிம் மிஷனரிகள் மீது பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதற்கு பழிவாங்கும் விதமாக நபிகள் நாயகம் மக்காவாசிகளின் தலைவரான அபூ சுஃப்யானை கொலை செய்ய அமர் இபின் உமையாவையும் ஒரு கூட்டாளியையும் அனுப்பினார். அபூ சுஃப்யான் மக்காவில் வசிக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் அவனை கொல்ல விரும்பினார்கள். இன்ஷா அல்லாஹ் அவனை முடித்து விடுவேன். இவர்தான் மக்காவாசிகளின் மிக முக்கியமான தலைவரான அபூ சுஃப்யான். அவர்களுக்கு என்ன வேண்டும்? அவங்க கத்திகளை பாருங்க. அவங்க நல்லவங்க இல்ல. ஆனால் அபூ சுஃப்யானையும் அவரது ஆதரவாளர்களையும் கொல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உம்மையா அவரது முயற்சியில் தோல்வியுற்று தப்பி ஓட வேண்டியதாயிற்று. அவரை பின்னே துரத்தினார்கள். அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள். நான் இப்போது ஓட வேண்டும். வழியில் அவர் ஈவான் என்ற மனிதனை கொலை செய்தார். இறுதியில் அவர் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார். துரத்தல் குறைந்து கொண்டிருந்த போது உயரமான ஒற்றை கண்களைக் கொண்ட பெயர் தெரியாத பெதூயின் சில ஆடுகளை ஓட்டிக்கொண்டு குகைக்குள் நுழைந்தார். உமையாவும் பெதூயினும் ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் உட்கார்ந்த போது பிறகு ஆடு மேய்ப்பர் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் விமர்சித்து ஒரு எளிய 2 வரி பாடலை பாடினார். நான் உயிருடன் இருக்கும் வரை முஸ்லிமாக இருக்க மாட்டேன். அவர்களின் மார்க்கத்தை கவனிக்க மாட்டேன். துரதிருஷ்டவசமாக இந்த பெடூயின் அவர் ஒரு தீவிர முஸ்லீமுடன் குகையில் இருந்தார். விரைவில் பார்க்கப் போகிறாய். பெதூயின் குரட்டை விட்டுக்கொண்டே தூங்கிவிட்டான். உமையா தனது தீய திட்டத்தை நிறைவேற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தார். உமையா சொன்னதை நினைவு கூர்ந்தார். நான் அவரிடம் சென்று இதுவரை யாரும் கொல்லப்பட்டிராத மிக கொடூரமான முறையில் அவரை கொன்றேன். நான் அவன் மேல் சாய்ந்து என் வில்லின் நுனியை அவன் அழகிய கண்ணில் சொருகி அவன் கழுத்தின் பின்புறம் வரும் வரை கீழே தள்ளினேன். நபிகள் நாயகத்திடம் ஓடிப்போய்தான் சொன்னதை சொன்னார்கள். அபூ சுஃபியானை அவரது ஆட்கள் சூழ்ந்து கொண்டார்களா? என்னால் எனது திட்டத்துடன் தொடர முடியவில்லை. நான் திரும்பி வரும் வழியில் உங்களை அவமதித்த ஒரு பெதுவியின் மேய்ப்பனை சந்தித்தேன். நான் அவரை கொல்ல வேண்டியிருந்தது. நன்மைக்காக நன்றாக செய்துள்ளாய். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அபூ சுஃபியானை தாக்கும் திட்டத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒருவரை கொன்றதற்காக இப்னு உமையாவை நபியவர்கள் திட்டவோ தண்டிக்கவோ இல்லை. இந்த ஏழை மேய்ப்பன் செய்த ஒரே பாவம் இஸ்லாத்திற்கு எதிராக 2 வரி பாடல் எழுதியதுதான். அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார்.